வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு ஹைதராபாத் சிக்கன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். கொஞ்சம் தலைக்கு நிறையவே போட்டுக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் தனியாத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். நீங்கள் அதுக்கு மேலே ஊற வச்சாலும் ஓகே தான். 2 மணி நேரம் ஊற வச்சிருங்க மினிமம். இந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்தா போதும். சீரகம் பொரிஞ்சோன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும், நல்லா பிளாக்காக ஃப்ரை ஆகிற வரைக்கும், பிளாக் இல்லை கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கும் போது நம்ம ஏதோ ஒரு ஓரமாக இந்த மாதிரி வச்சுட்டு இந்த அளவு புதினா தேனியில் போட்டுக்கலாம். நல்லா இந்த புதினாவோட சவுண்டெல்லாம் நல்லா அடங்கினப்புறம் நல்ல இந்த மொறுமொறுன்ற ஸ்டேஜ் வரும். அந்த டைமில் நம்ம இதை நல்லா சேர்த்துட்டு திரும்பவும் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகும். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஷேட் ஆகிடுச்சு. நம்ம ஊற வச்சுட்டு சிக்கன் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கணும். 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சாச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். அது வேக சிக்கன் வேகிறதுக்கு தான் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். போதும். இன்னொரு 10 நிமிஷம் நம்ம நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த ஸ்டேஜில் காரம் பார்த்துட்டு காரம் பக்கம்லாம் கொஞ்சமாக காஷ்மீர் சில்லி போட வச்சுக்கலாம். இப்போ நம்ம சிக்கன் நல்லா வந்துருச்சு. ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி திரும்ப ஒரு 5 நிமிஷம் வச்சா நம்ம சிக்கன் ரெடி ஆகிடும். நம்ம சிம் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஹைதராபாத் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.